இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு தெரியுமா? என்ன டாபிக்னா 9th தமிழில் ஒருத்தன் புறம் பேசிகிட்டே இருப்பான். யார் பேர்கிட்ட? 400 பேர்கிட்ட. அதுதான் புறநானூறு. அவன் புறம் பேசி அவன் குடல் என்ன ஆகிட்டு? குடல் அழியிட்டு. அதுதான் குடல் அழியனார். யார் எழுதுனது புறநானூரை? குடல் புலவியனார் தான் எழுதுனது. இதில் சொல்லும் பொருளும் இருக்குது. ஏன்னா யாக்கை உடம்பு புணரியோர் தந்தவர் புண்பலம் புல்லிய நிலம். தாக்குன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? தடுப்போம். அதுதான் முயற்சி. இதுதான் ஆளுமை. தள்ளாதோர் இவன் தள்ளாதாரை. இவன் யாரை பற்றியும் குறை சொல்ல மாட்டான். அதுதான் தள்ளாதோர்னா குறைவில்லாத நீர் நிலையமைப்பு குறைவில்லாத இருப்பவர்கள் தான். அதுதான் ஓகேவா? இலக்கண குறிப்பும் இருக்குது. அதுதான் வேறு விதமாக இருக்குது. மூதோர்னு வச்சுக்கேன், நல்லிசை, புன்புலம் எல்லாம் லம்மு முடியுதா? அதுதான் பண்பு தொகைகள். நிறுத்தல் தொழிற்பெயர். அமையான ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். நீரும் நிலமும் உடம்பும் உயிரும் எண்ணுமைகள். அடுப்போர்னா வினைத்தொகை. யாரும் கொடுத்தோர் இருப்பாங்க, அவங்க வினையாளரின் பெயர். ஓகேவா? கொடுத்தோர்னா வினையாளரின் பெயர். இதை விட ஒன்று நூல்வெளியில் சொல்லுவாங்க. சொல்கிறேன் பாருங்க. எப்படின்னா, இது புறநானூறுகளில் 8 தொகை இருக்கும். அதில் புறநானூறு ஒன்று. இது என்னென்னா, வீரம், வெற்றி, கொடை குறித்தும், அதாவது குறு சிறு நலம் மலர்ந்தாங்கள்ல, பெருமைகள் பற்றி பாடியது. ஓகேவா? அதுக்கப்புறம் இந்நூல் பண்டைய அரிய வரலாற்று செய்திகள் அடங்கிய பண்பாட்டு கருவூலமாக தேடுகிறது. இதுதான் யாரை பற்றியும் புறம் பேசாமல் இருக்கணும். அதுக்கு பேர் தான் புறநானூறு. புறம் பேசினா எத்தனை பேர் சொல்லுவாங்க? 400 பேர்கிட்ட. அவங்க புறம் பேசி என்ன பண்ணுறது? குடல் அழிவிட்டு. அதுக்கு பேர் யார் எழுதுனது? குடல் புலவியனார் தான் எழுதுனது. ஓகேவா? தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன். ட்ரிக்குங்கிறது வேறு மாதிரி இருக்கும், ஆக்டிங்கோடு இருக்கும், உங்களுக்கு பிடிச்சிருக்கும்.